இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நிரந்தர பதிவிடத்தை பெற்றுக்கொள்ளும் புதிய சரத்துக்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியீடு. எதிர்காலத்தை ஜனாதிபதியின் அதிகாரங்களை பாராளுமன்றத்திற்கு பகிர்ந்தளிப்பதற்கான சட்டம் ஒன்றை நிறைவேற்றியிருப்பதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. ஜனாதிபதியின் பொருளாதார நிலைமாற்றம் சட்டமூலத்தில் மூர்க்கமான விடயங்கள். உதய கமன்பில குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை களமிறக்குவது காலத்தின் தேவை என்று பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டவர்கள், குடியுரிமையை கைவிட்டு சென்றவர்கள் உள்ளிட்டோருக்கு இலங்கையில் நிரந்தர பதிவிடத்தை பெற்றுக்கொள்ளும் புதிய சரத்துக்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நபர் அல்லது குடியுரிமை சட்டத்தின் பிரிவு 19 அல்லது 20 அல்லது 21 கீழ் குடியுரிமை நிறுத்தப்பட்டவர், அதேபோல் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையினை துணைவர் திருமணமாகி 6 மாதங்களுக்கு பிறகு புதிய விதிமுறைகளின் கீழ் விண்ணப்பிக்கலாம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விதிமுறைகள் பொது பாதுகாப்பு அமைச்சினால் வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த உத்தரவுகள் நிரந்தர பதிவிட விசா ஆணைகள் 2024 என்று அறியப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. வர்த்தமானி அறிவித்தலின்படி இலங்கையில் திருமணமாகி ஒருவருக்கு 5 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் ரத்து செய்யப்பட்டால் நிரந்தர பதிவிட அந்தஸ்து தானாகவே ரத்து செய்யப்படும். குடியுரிமை சட்டத்தின் பிரிவு 19, 20 அல்லது 21 கீழ் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முதன்மை விண்ணப்பதாரருக்கு $1000 கட்டணம் அறவிடப்படும் என்பதுடன் இலங்கையர் அல்லாத வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுக்கு $400 கட்டணம் அறவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன்வந்திருக்கும் எந்த ஒரு வேட்பாளரும் நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வதாக கூறவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை சாதக பாதக அம்சங்களோடு கூடியதாகவே காணப்படுவதாகவும் ஜனாதிபதிக்குள்ள நிறைவேற்று அதிகாரத்தினாலேயே இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றவும் 30 வருட யுத்தத்தை வெற்றி கொள்ளவும் முடிந்தது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இளம் சட்டத்தரணிகளுடன் நடைபெற்ற சட்ட மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற செயலமர்வில் கலந்து கொண்டிருந்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் வகையில் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் தற்போது நிறைவேற்று அதிகாரத்தின் பல பிரிவுகள் மாகாண சபைகளுக்கும் பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்காலத்தில் ஜனாதிபதியின் அதிகாரங்களை பாராளுமன்றத்திற்கு பகிர்ந்தளிப்பதற்கான சட்டம் ஒன்றை நிறைவேற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார். எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நிச்சயமாக நடத்தப்படும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரபல்யமான நபர் ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் என பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில குறிப்பிட்டார். வேட்பாளர் யார் என்பது முக்கியமல்ல, எதை செய்ய போகிறோம் என்பதே முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேலும் 69 லட்சம் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்காகவே புதிய அரசியல் கூட்டணியை ஸ்தாபித்துள்ளதாகவும் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதியால் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பொருளாதார நிலைமாற்றம் சட்ட மூலத்தில் மூர்க்கமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் எவ்விதமான இலக்கு மற்றும் எதிர்பார்ப்பும் இல்லாத வகையில் சட்டமூலத்தின் ஏற்பாடுகள் காணப்படுகிறது. கனவு மற்றும் கற்பனை சட்டமூலம் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த சட்டமூலத்தின் ஊடாக ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுக்களை ஜனாதிபதி நியமிக்கின்றார். அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு சுயாதீனமான முறையில் பொருளாதார தீர்மானங்கள் எடுக்கப்படும். புதிய மத்திய வங்கி சட்டத்தினால் ஏற்பட்ட நிலைமை இந்த சட்டமூலத்தின் ஊடாகவும் ஏற்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைக்கு அமைய இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளில் எந்த இடத்திலும் இந்த சட்டமூலம் பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இந்த சட்டமூலம் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு முரணானது. இந்த சட்டமூலத்திற்கு அமைய 2027 ஆண்டிற்கு பின்னர் பொருளாதார வளர்ச்சியினை 5% காட்டிலும் அதிகரித்துக் கொள்வதற்கும் 2050 ஆண்டு பெண் ஊழியப்படை பங்களிப்பை 50% அதிகரித்துக் கொள்வதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவை அமைச்சரவைக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் சட்டத்தின் ஏற்பாடுகளை மீறும் போது அதற்கான தண்டனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். வழங்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றாவிடின் அமைச்சரவைக்கு வழங்கும் தண்டனை பற்றி இந்த சட்டமூலத்தில் ஏதும் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இந்த சட்டமூலம் பயனற்றது. எமது சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் கூட்டணி தற்போது பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. கூட்டணி அங்குரார்ப்பணம் செய்த போதே எதிர்கால கொள்கை திட்டங்களை வெளியிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்திருந்தார். ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் இனிவரும் காலங்களில் ரஷ்யாவுக்கு செல்வதாயின் பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி பெறப்பட வேண்டியது கட்டாயமாகும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார்.
வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோருக்கு இடையில் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ரஷ்ய உக்ரைன் மோதலில் நிற்கதியாகியுள்ள இலங்கையின் முன்னாள் படை வீரர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உடனடி நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது இணக்கம் காணப்பட்டது. மேலும் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் ரஷ்யா சென்று பிரச்சினைகளை தொடர்பாக மேலதிக கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். தோல்வியை மறைத்துக் கொள்ளவே ஜனாதிபதி தேர்தலை 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திசாத்த நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், இது வெட்கப்பட வேண்டிய யோசனை என்பதோடு தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற கூற்றின் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியும் அந்த கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்ள முடியும் என்றால் அவர்கள் இவ்வாறான யோசனை ஒன்றை கூட முன்வைக்க தேவையில்லை. மக்கள் ஆணையோடு வெற்றி பெற முடியாது என்பதை அவர்கள் தெரிந்ததாலேயே ஜனாதிபதி தேர்தலை 2 வருடங்களுக்கு பிற்போட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டு மக்களில் பெரும்பாலானவர்களின் நம்பிக்கை தற்போது சஜித் பிரேமதாசவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அதே நேரம் அடித்தள மக்களின் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு அதிகரித்து வருகிறது. அந்த மக்கள் பலத்தை தற்போது காணக்கூடியதாலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இவ்வாறு யோசனை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். தேர்தல் தோல்வியை கண்முன்னே கண்டுகொண்டு அந்த தோல்வியை மறைத்துக் கொள்வதற்கு வேறு திட்டங்கள் எதுவும் இல்லாமல் தற்போது ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் 2 வருடங்களுக்கு பிற்போடும் யோசனையை முன்வைத்திருக்கின்றார். ஜனாதிபதி தலைமையிலான இந்த அரசாங்கம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தாமல் மக்களின் ஜனநாயக உரிமையான மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தங்களின் உறுப்பினர்களை தெரிவு செய்து கொள்ளும் உரிமையினை இல்லாமல் செய்திருக்கிறது. அதன் வரிசையில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை நடத்தாமல் ஒத்திவைக்க முடியுமா என பார்ப்பதற்கான முயற்சியாகவே இதனை நாங்கள் பார்க்கின்றோம். ஜனநாயக தலைவர் ஒருவர் இப்போது மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும், மக்களின் விருப்பத்திற்கு இடமளிக்க வேண்டும். தேர்தலை பிற்போடுவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவோடு பெற வேண்டும், சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். அதே நேரம் இது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் அபிப்பிராயத்தை கோர வேண்டும். இவற்றிற்கு நீண்ட காலம் செல்லும். இவற்றிற்கு அப்பால் இந்த நடவடிக்கைகளுக்கு பாரிய செலவு ஏற்படும். அதனால் அரசியலமைப்புக்கு விரோதமான மக்களின் ஜனநாயக உரிமைக்கு எதிரான தேர்தலை பிற்போடும் இந்த யோசனைக்கு நாங்கள் ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பு சார்பில் பொது வேட்பாளரை களமிறக்குவது இன்றைய காலத்தின் கட்டாயம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன, ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் என்ன, அந்த காலத்திற்குள் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். தேர்தலை பிற்போட்டு தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் தான் விரும்பியபடி ஜனநாயகத்தை மறுக்கின்ற செயற்பாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. எனவே அமெரிக்க அரசியலமைப்பு போல இலங்கையிலும் தேர்தலை பிற்போடுகின்ற அதிகாரமற்ற அரசியலமைப்பு இங்கும் உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுது இங்கே ஜனநாயகம் சுரக்கும். பொது வேட்பாளர் விடயத்தில் அது இன்றைய காலகட்டத்தின் தேவை என்று உணர்ந்து தமிழ் தரப்புகள் அனைவரும் இயன்றவரை இணைத்து இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒன்றுபடுத்த முடியும் என நாம் கூறி வருகிறோம். பொது வேட்பாளர் ஒருவரை கொண்டு வருவதன் மூலம் சரியான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அரசியல் சக்திகளும் தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்திற்கும் எடுத்துக் கூற முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார்.